நம்ம ரிக்கி பாண்டிங் ஸ்ப்ரிங் பேட் யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அலுமினியம் பேட் யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1979 ஆஷஸ் டெஸ்ட் சீரியஸ்ல ஆஸ்திரேலியா vs இங்கிலாந்து மேட்ச், டேனிஸ் லில்லி காம்பேட் பேட்டோட ரீஸ்க்கு வராரு. அந்த பேட் எப்படின்னா மெட்டலால ஆன பேட். அந்த பேட்டை யூஸ் பண்ணி விளையாடுறாரு. பேட்ல படுற பால்லாம் பறகுது. அது மட்டும் இல்லாம அந்த பேட்டோட பவர்னால பால்ல இருக்க லெதர் வந்து டேமேஜ் ஆகுது. இத இங்கிலாந்து ஃபீல்டர்ஸால கண்டே பிடிக்க முடியல. அது இங்கிலாந்து கேப்டன் கண்டுபிடிச்சு அம்பையர் கிட்ட அப்பீல் பண்றாரு. அம்பையர் டென்னிஸ் லில்லி கிட்ட போய் பேட்டை செக் பண்ணி அவர் பேட்டை மாத்த சொல்றாங்க. ஆனா வந்து டென்னிஸ் லில்லி ஒத்துக்க மாட்டேன்றாரு. நான் வந்து இந்த பேட்ல தான் விளையாடுவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. உடனே மேட்சை ஸ்டாப் பண்றாங்க. ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்குது. அப்போதைய ஆஸ்திரேலியா கேப்டன் கிரேட் சாப்பல கூப்பிட்டு பேட்டை மாத்த சொல்லி அம்பையர் சொல்றாங்க. ஃபைனலா டென்னிஸ் லில்லி வந்து ஒத்துக்கிட்டு நார்மல் பேட்ல விளையாடுறதுக்கு ஒத்துக்கிறாரு. அந்த கேப்டன் வந்து சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் பேட்டை தூக்கி கிரவுண்ட்லயே போட்டு அதுக்கப்புறம் வெளியே போனவர் தான். அதுக்கப்புறம் அந்த அலுமினியம் பேட்டை எடுக்கவே இல்லை. அலுமினியம் பேட்டை அதுக்கப்புறம் என்டையரா கிரிக்கெட்ல இருந்து பேன் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்க கிரிக்கெட்ல ஆல்ரெடி பவுலர்ஸை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க பேட்ஸ்மேன்ஸ்க்கு அட்வான்டேஜா மெட்டல் பேட் வச்சு கிரிக்கெட் விளையாண்டா எப்படி இருக்குன்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க.